இதை பொறுத்த வரைக்கும் அந்த சுர்ஜித் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான். ஸோ அவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு. அவரோட எதிர்காலமும் இருக்கு. அவரும் நல்லா இருக்கணும் இல்லையா? எனக்கு என்ன ஆசைனா சுர்ஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும், பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாம இருந்திருக்கலாம். பாதிக்கப்பட்ட பையன் இருக்குல்ல, அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன ஆசைகளோ அதை நிறைவேற்றி வச்சு அவங்க குடும்பம் அவங்க சர்க்கிளில் கல்யாணம் பண்ணால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ கவினா இருந்தாலுமே அவங்க அம்மா அப்பா அவங்க குடும்பத்துக்கு தேவை என்னவோ அவங்க சர்க்கிள்லேயே அவர் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி இருந்திருக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்கலாமா? இப்போ தென் மாவட்டங்களில் இந்த ஜாதிய கட்டமைப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கொலைகள் நடக்க காரணமாக இருக்குது. அதுவும் ஒரு காரணமா. ஆனால் அது அவங்கவுங்க என்ன சொல்ல வருது, ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட அமைப்புகளுக்கு ஏத்தாப்புல நடந்துக்கலாம் இல்லையா? பெரிய பெரிய ஜாதிகள் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி இருக்காங்கல்ல, அதுக்குள்ளே மாற்றி திருமணம் பண்ணால் அந்த பிரச்சனை வரல. குறிப்பாக பட்டியலினத்தில் ஒரு பையனை கல்யாணம் பண்ணால் மட்டும் இந்த மாதிரி ஆணவ கொலை வரைக்கும் போயிருக்கு. ஏன்? அது நல்ல கொஸ்டின் தான். சோழதன் திங்கிறியா இல்லை பியல் திங்கிற பேப்பர் இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாட்டேன் கிகோலோ பையன். இவன் வந்து ஒரு சாதாரண பைத்தியன்னு தான் இவ்வளவு நாளும் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இவன் வந்து ஒரு சாதாரண பைத்தியம் கிடையாது, ஜாதி வெறி பிடிச்ச ஒரு பைத்தியம். எங்க சமுதாயம் அவங்க சர்க்கிள் இப்படிலாம் பேசுறீங்க, நீ உண்மையிலே டாக்டர் தானான்ற சந்தேகத்தை விட நீ எல்லாம் உண்மையிலே மனுஷ ஜென்மம் தானான்றதே சந்தேகமா இருக்கு. கவின் பத்தி வர எல்லா வீடியோஸ்லயுமே இந்த ஜாதி வெறி பிடிச்சவனுங்க ஒரு சில கமெண்ட்ஸை வந்து போட்டிருக்கானுங்க. அதுல முக்கியமா ஜாதியில உனக்கு பொண்ணு கிடைக்கலையா, கீழ் ஜாதி நாய்க்கு மேல் ஜாதி பொண்ணு கேக்குதா, எங்க ஜாதி பொண்ணுங்களை நீங்க லவ் பண்ணா இப்படிதான் பண்ணுவோம், இந்த மாதிரி கேவலமான கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இதே விஷயத்தை தான் இவரு கொஞ்சம் டீசெண்டா சொல்றாரு. கவினுக்கு இப்போ 1.5 லட்ச ரூபா மாதம் சம்பளம், நல்ல சம்பளம், மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பளம் இருக்குது. இன்கேஸ் அவங்க அம்மா ஒருவேளை கல்யாணம் கட்டியே கொடுத்துருக்கலாமா அவங்க பேரண்ட்ஸ் நினைச்சிருக்கோம். அது பேரண்ட்ஸோட சுய விருப்பமா, நம்ம வந்து அதில் யாருக்குமே கருத்து சொல்ல உரிமை இல்லை. ஏன்னா ஆக்சுவலாக உண்மையை சொல்லவா, கல்யாணம் பொண்ணுன்றது வெறும் சம்பளத்தை வச்சு மட்டும் யாரும் பண்ண மாட்டாங்க. கோடீஸ்வரர் ஆள் அழகா இருக்கா பையன் கவின், அதான் அதுக்கு எல்லாமே இருக்காங்க. அப்படியும் கொடுக்க எந்த குறை இல்லை, அழகு இருக்கு, நல்ல பெரிய கம்பெனியில் வேலை இருக்கு, 1.5 லட்ச ரூபா சம்பளம், இதை விட சூப்பர் மாப்பிள்ள வேணுமான்னு கேட்குறேன். ஒரு உண்மையை சொல்லவாமா, ஒரு பேரண்ட்ஸ் வந்து விரும்புறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அழகா இருந்தாலும் பணமா இருந்தாலும் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம மகளை வந்து இந்த மாதிரி இடத்துல கட்டி கொடுக்கணும், பண காசுலாம் யாரும் பார்க்க மாட்டாங்கப்பா. அது அவங்களோட சுய விருப்பம். ஏண்டா நாக்கு வரைக்கும் வந்துடுச்சு, ஏன் போட்டு முழுங்கிட்டு இருக்க? கக்குடா, நாங்க பணம் காசு எல்லாம் பார்க்க மாட்டோம், என்ன ஜாதின்னு தான் பார்ப்போம். எங்களுக்கு மாப்பிள்ளை நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் முக்கியம் கிடையாது, என்ன ஜாதி அதுதான் முக்கியம். ஜாதி ஜாதி ஜாதி. இப்ப இந்த ஜாதி வெறி பிடிச்சவனுங்க கிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன், நீ திங்குற அரிசி காய்கறி இதெல்லாம் விளைய வச்சது ஊன் ஜாதிக்காரனான்னு பார்த்துதான் திங்குறியா? நீ போட்டு இருக்கிற சட்டை, நீ யூஸ் பண்ற பொருட்கள் இதெல்லாம் உற்பத்தி செஞ்சது ஊன் ஜாதிக்காரனான்னு பார்த்துதான் வாங்குறியா? உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு பிரசவம் பாக்குற டாக்டர் என்ன ஜாதின்னு பாக்குறியா? இல்ல ஒரு வெள்ளமோ சூறாவளியோ வந்து நீ பாதிக்கப்பட்டேன்னா அப்போ ஊன் ஜாதிக்காரன் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பியா? உயிரை காப்பாத்திக்க உனக்கு அவசரமா ரத்தம் தேவைப்படும் போது என் ஜாதிக்காரன் வந்து எனக்கு ரத்தம் தர வரைக்கும் நான் காத்திருப்பேன்னு உனக்கு மொத்தவங்க கிட்ட தேவைன்னு ஒண்ணு இருக்கும்போது அவங்க ஜாதி உன் கண்ணுக்கு தெரியறது இல்ல. அதுவே அவங்க கிட்ட உனக்கு எந்த தேவையும் இல்லைன்னா அவங்கள புழு பூச்சா கூட மதிக்க மாட்டேன். உங்க சிஸ்டம் என்ன சொல்லுது? குடிகாரனா இருந்தாலும் சரி, திருடனா இருந்தாலும் சரி, கொலைகாரனா இருந்தாலும் சரி, அவன் மேல் ஜாதிக்காரனா இருந்தா அவன் என்னைக்குமே மேலதான். அதுவே ஒருத்தன் படிச்சவனா இருந்தாலும் சரி, நல்லவனா இருந்தாலும் சரி, நல்ல பதவியில இருந்தாலும் சரி, அவன் கீழ் ஜாதிக்காரன்னா அவன் என்னைக்குமே கீழே தான். உங்க சிஸ்டத்தை ஒரு பேப்பர்ல எழுதி அதை சுருட்டி சொருவிக்கும். இந்த டீ, கண்ணாடி கிளாஸ், பிளாஸ்டிக் கிளாஸ் இது எல்லாமே வெள்ளைக்காரன் கொண்டு வந்து இவனுங்க அதை வச்சுட்டு நம்ம கிட்ட ஜாதி திமிர் காட்டுறாங்க. அவன் எங்க வீட்டு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க குடும்பமானம் போயிடுன்னு சொல்லி அவனை வெட்டி கொலை பண்றீங்க. வெட்டி கொலை பண்ணிட்டா மட்டும் ஒரு குடும்பமானம் வந்து போகாதா? நியூஸ், பேப்பர், சோசியல் மீடியான்னு எல்லாத்துலயும் போட்டு நார் அடிப்பாங்க. அப்ப மட்டும் உங்க குடும்பமானம் வந்து காத்துல பறக்காது, பழக்கம்ல. அந்த அழுகி போன தர்பூசணியை நம்ம எவ்வளவுதான் காரி துப்பினாலும் அவன் பாட்டுக்கு தொடச்சிட்டு போயிடுவான். ஸோ அவனை ஃபாலோ பண்ற 2 லட்சம் பேரும் அவனை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அவனோட சாப்டர் வந்து க்ளோஸ் ஆயிடும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராவது அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்பவே போய் அன்ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy.
hold my beer for a minute. I'm about to quit my job.